பிரைஸ் தி லார்ட். அன்பான வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கான ஒரு நற்செய்தி. என்னால் பாவத்தை விட முடியல, பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல, நான் எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி வெளியே வருவது என்ற சூழ்நிலை இருக்கிற உங்களுக்காகத்தான் ஒரு நற்செய்தி. என்னன்னா, நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசேப்பை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39:2 ஆதியாகமம் 39:21 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பை எடுத்துக்கிட்டோம்னா, அவன் பாவம் செய்யற காரியங்கள் அநேக வழிகளை வந்த போதிலும் அவன் என்ன செஞ்சானா, ஒரு 4 காரியங்களை பின்பற்றினான். எப்படின்னா, முதல்ல அவன் கர்த்தரோடு இருந்தான். 2வது உணர்வு உள்ளவனா இருந்தான். உணர்வுனா என்ன அர்த்தம்னா, இப்ப போத்திப்பார் என்ன செய்யறாரு அப்படின்னா, யோசேப்பிட்ட நிறைய காரியங்களை ஒப்பு கொடுக்காரு. நீ ஆண்டவர் இவனோட இருக்கிறான், அதை தெரிஞ்ச உடனே அவனுக்கு காரியங்களை நிறைய பொறுப்புகளை என்ன செய்யறாரு, ஒப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் பார்த்து அந்த போத்திப்பார் மனைவி யோசேப்பின் வாலிப அழகில ஈர்க்கப்பட்டு அவன் பாவத்துக்குள்ளாக இழுக்கிறான். ஆனா யோசேப்பு என்ன செஞ்சான், அவன் உணர்வு உள்ளவனா இருந்தான். எப்படிப்பட்டவனோ தெய்வ பய உணர்வு உள்ளவனா இருந்தான். இப்போ ஒரு ரூம்ல 4 சுவர்தான் இருக்கு, நம்மளை யாரும் பார்க்கலன்னு நினைச்சு அவன் என்ன செஞ்சிருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். ஆனா அவனோட எண்ணம் என்ன இருந்தது, கர்த்தரோடு இருந்ததுனால என்னை மேல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற உணர்வு இருந்ததுனால, என் தேவனோடு ஒரு உறவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால என்ன செஞ்சான், அவன் அந்த பாவத்தை விட்டுட்டு, போத்திப்பார் மனைவியை விட்டு உதறி விட்டுட்டு ஓடி வந்தான். 3வது அவன் கர்த்தருக்கு பயந்தான். சரிங்களா, அவன் கர்த்தரோடு இருந்தான், உணர்வுள்ளவனா இருந்தான், கர்த்தருக்கு பயந்தான். 4வது என்ன அப்படின்னா, அவன் ஐக்கியமா இருந்தான். நான் எப்படி ஆண்டவருக்குள்ள ஐக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஐக்கியமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண்டு வசனங்களை என்ன செய்யணும், பின்பற்றணும். நம்ம எத்தனையோ வருஷங்கள் தலைமுறை நம்ம கிறிஸ்தவங்களை இருக்கலாம், ஆனா வசனம் இருதயத்துக்குள்ள இருக்குதா, அதுதான் நம்ம மெயின். சோ வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்னதான், நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். யோசேப்பை போல ஒரு ஐக்கியம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். அதே நேரத்துல யோசேப்பு பாவத்தை மேற்கொண்டதுனால அவனுக்கு வந்த நற்காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 39:21 இருந்தே வாசிச்சிங்க அப்படின்னா பாருங்க, 21, 22, 23 பாருங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்த அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அவரோட இருந்தது மட்டும் இல்ல, அவன் மேல என்ன வச்சிருந்தாரு, கிருபை வச்சாரு, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைச்சது. 3வது என்ன, அவன் செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அது மட்டும் இல்ல, தேசத்துக்கு அதிபதியாகவும் உயர்த்தப்பட்டான். அப்போ கர்த்தருக்கு பயந்து நம்ம பாவத்தை விட்டு வெளியே வந்தோம்னா, அதே நேரத்துல நமக்குள்ள தெய்வ பயம், அது உணர்வு இருக்கணும். நம்ம செஞ்சா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, நம்மளை யாருமே கவனிக்கலன்னு நினைக்க கூடாது. நம்மள மேல இருந்து ஆண்டவர் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாரு. அந்த உணர்வு இருந்துச்சு, ஆண்டவரோட ஐக்கியம் இருந்துச்சு, ஆண்டோடைய வசனம் எனக்குள்ள எப்பொழுதுமே என்ன செய்யணும், அந்த மாடு சாப்பிடுற ஆகாரத்தை சாப்பிட்ட பிறகு என்ன செய்ய, அசை போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த வசனம் திரும்ப திரும்ப நம்ம இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கணும், நம்ம சிந்தனையில வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்பொழுதும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்மளால பாவத்தை நிச்சயமா மேற்கொள்ள முடியும். யோசேப்பை போல அநேக நற்காரியங்கள் நமக்கு உண்டாகும். நம்மளுடைய செய்யற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, என்னால பாவத்தை விட முடியல, என்னால மேற்கொள்ள முடியலன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுப்பா. அதே போல ஆண்டவரே, உமக்குள்ள அப்பா நாங்கள் எப்பொழுதும் உறவிலே ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ப்பா. இந்த மனுஷங்க உறவுகளை விட உம்மீது கொண்ட அன்புல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், வசனத்தை நாங்க அசை போட்டு கொண்டே இருக்கணும் அப்பா. அதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவங்க பாவத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் வல்லமையும் தான். சத்துருவின் எல்லாவித பாவ வலைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க பிள்ளைகளே. அப்பா யோசேப்பை உயர்வை கொடுத்தீரப்பா,
உமக்கு பயந்து நடங்கி பாவத்தை விட்டு விலகி ஓடின அந்த மகனுக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், காரியங்களை வாய்க்க செய்தீரப்ப. அதே போல வேலை இல்லாம ஆண்டவரே திருமணமாகாம இருக்கிற பிள்ளைகளுக்கு, இன்னும் எத்தனை காரியத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, பாவத்தை விட்டு உம்மோடு ஐக்கியமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணுங்க. உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.